ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சத்தான ரொம்ப சுவையான ராகி ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம அரிசி சேர்த்து நம்ம ஆப்பம் மாவை ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து இந்த ராகி ஆப்பம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு நம்ம மெயினான பொருளை பயன்படுத்த போகிறது ராகி தான். கேழ்வரகு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தது ரெடியாக இருக்குது. இது வந்து எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளவு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 கப் அளவுக்கு ராகி சேர்க்க போகிறேன். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல கழுவி எடுத்தாச்சு. இப்போ திருப்பி தண்ணி சேர்த்து இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். இது கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் சிகப்பு அவல் நான் எடுத்திருக்கேன். இது 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அரிசி சாதத்துக்கு பதிலாக நான் அவல் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவல் ராகி எல்லாமே நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. நல்லா நைஸாக அரைச்சிட்டு உப்பு சேர்த்து புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்ல தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ ஊற்றுற அளவுக்கு. அதுக்கப்புறமா துருவின தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆப்பம் ஊற்ற வேண்டியதான். இந்த மாவு ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் மீதமாக இருக்க மாவு வந்து தோசை ஊற்றிக்கலாம், பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம், அந்த இதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ராகி அப்பம் நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அப்படியே பொறுமையாக எடுத்துடலாம். ராகி ஆப்பத்துக்கு சைடிஷ் வந்து தேங்காய் பால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் விரும்பாதவங்க வந்து சட்னி, குருமா இந்த மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் பால் தான் ரெடி பண்ண போகிறேன். இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க மாவையும் ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம். அரிசி, சாதம் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம ரொம்ப சுவையான ஹெல்த்தியான ராகி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த ராகி ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேறொரு வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.